கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. ஓகே 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 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் 2000 ஆகாத வகையில ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் திருட்டு போயிடா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். யாரு சித்தப்பு நான் கொடுத்த விதை அவிச்ச விதைடா. அது அப்புறம் முளைக்கி டிவிக்கு தளபதி தளபதி. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சாலே பல ஆயிரம் கோடிக்கு கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதிமுக இப்ப அறிவிச்சிருக்கிற தேர்தல் அறிக்கைக்கு இன்னும் பல ஆயிரம் கோடிக்கு மேல செலவாகுமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு வெத்து விட்டு அறிக்கையா விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, விட்டுறா பார்க்க இல்லையா இது மாதிரி விட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்ப இது வெறும் தேர்தல் வெற்றி வாக்குறுதி, வெற்றி வேட்டு தான். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் அப்படின்னு டக்குன்னு திமுக சொல்லிட்டீங்க. ஆனா விசிக தலைவர் திருமாவளவனுக்கு மட்டும் தாமதம், அவருக்கு ஏன் அவ்வளோ மன அழுத்தம் அப்படின்னு செய்தியாளர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் மகிழ்ச்சியோட தான் போயிருக்காரு, மன அழுத்தம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு பிரஸ் மீட் எல்லாம் முடிஞ்ச உடனே இலே என்ன கோர்த்து விட பாக்குற அப்படின்னு கேட்டவரையே கொமெண்ட்லயே செல்லமா குத்திருக்காரு. அவருக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, என்ன பக்கத்தில் மகிழ்ச்சியோட தான். இந்த கதையை நான் இதுக்கு முன்னாடி எங்க கேட்டிருக்கேன், ஆனா எங்க கேட்டிருக்கேன்னு தான் தெரியல. ஏற்கனவே சீமான் சொன்ன கதையா இல்ல வேற யாராவது சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த குட்டி கதை நல்லா இருக்கும். கிருஷ்ணகிரியில பரப்புரையில் இருந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு மன்னர் கதையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்காரு. ஒரு மன்னன் வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி வாரிசு இல்ல. ஊர்ல என்ன பண்றான், நாட்டுக்குள்ள ஒரு பறை அறிவிக்கிறான், செய்தியை சொல்றான். இளவரசரை, நாட்டுக்கான இளவரசரை, அடுத்த மன்னரை மன்னர் தேர்வு செய்திருக்கிறார். நாடங்களும் எல்லா இளைஞர்களும் பாருங்கள் என்று வர வைக்கிறார். சிறுவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் விதையை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வச்சு நன்கு வளர்த்து கொண்டு வருகிறவன் எவனோ அவனே இந்த நாட்டின் அடுத்த இளவரசன், அவனே மன்னன் என்று அறிவிக்கிறார். எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்டு தொட்டியில் வைத்து மண்ணை போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார்கள். ஒரு ஏழை தாயின் மகன், நம்மை போல ஒரு ஏழை தாயின் மகன், அவன் என்ன பண்றான், ஒரு தொட்டியில போட்டு மண்ணை போட்டு தண்ணியை ஊத்தி 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 பார்க்கறான். முளைக்கவே இல்லை. மன்னர் செடியை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற நேரம் வந்து விட்டது. அழுகிறான், அம்மாவை கட்டி பிடிச்ச, அம்மா நான் எவ்வளவோ பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சேன், தண்ணி வச்சேன், முளைக்கலை அம்மா அப்படின்றான். சரிப்பா நீ அழாத, கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டி நான் எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்து பார்த்தேன், முளைக்கவே இல்லை மன்னரேன்னு சொல்லிட்டு வாப்பா, போய் உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் மன்னர் நிற்கிறார், அடுத்த இளவரசனை தேர்வு செய்ய. நாடே ஆர்வமா இருக்கு. எல்லாரும் செடியை வளர்த்து கொண்டு வந்தாங்க. பெரிய 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 செடி, ஒரு செடி உயரமா இருக்கு, ஒரு செடி கொஞ்சம் உயரமா இருக்கு, ஒரு செடி ரொம்ப உயரமா இருக்கு. மக்கள் பேசிக்கிறாங்க, இவர் தான் இளவரசராக வருவாரு, இவர் செடி ரொம்ப உயரமா இருக்கு, இவர் செடி உயரமா இருக்குன்னு. இதுல முளைக்காத ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான். அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறான், ஐயோ இந்த பயம் முளைக்காத விட்டு இவனும் வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு. அவன் அப்படியே கலக்கத்தோடு நின்றுகிட்டு இருக்கான். எல்லாரும் செடியை காட்டுறாங்க. மன்னர் போங்க, இல்ல போங்க, இல்ல போ, இல்ல போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் பார்க்குற, மன்னனுக்கு என்ன பைத்தியமா, அந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அதை தேர்வு செய்யாம போக சொல்றாரு. எல்லா செடியும் தள்ளிட்டாரு. கடைசியா வெறுஞ்சட்டியோட நிக்கிறான், முளைக்காத சட்டியோட ஒரு ஏழை சிறுவன். அவன் போய் என்னன்னு கேட்கிறாரு, மன்னா நான் இந்த விதையை ஊண்டினேன், மண்ணு குடிச்சேன், தண்ணி ஊத்தினேன், உரம் வச்சேன், 10 நாள் தொடர்ந்து ஊத்தி ஊத்தி பார்த்தேன் மன்னா, முளைக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னான். தப்புன்னு பாஞ்சு கட்டி பிடிச்சு, நீதாண்டா இந்த நாட்டின் இளவரசன், எனக்கு பின்னாடி இந்த நாட்டில் ஆள போற மன்னன்னா என்னன்னு கேட்டாரு. எல்லாரும் திகைச்சு பார்க்கும்போது, நீங்க பூரா அயோக்கிய பயிலிடா, திருட்டு பயிலிடா, நான் கொடுத்த விதை அவிச்ச விதைடா, அதே அப்புறம் முளைக்கி நீங்க நான் கொடுத்த விதையை போட்டுவிட்டு வேற விதையை ஊண்டி முளைக்க வச்சுட்டு வந்துருக்கீங்க, அயோக்கிய பயிலா. அதுதான் பூரா பயிலும் ஏமாத்துறதுக்கு. அண்டா தருவேன், மிக்சி தருவேன், ஃப்ரிட்ஜ் தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்க மகன் ஒன்றும் தர மாட்டேன். என்ன தருவேன், படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன், பார்க்க வேலை தருவேன், வேலைக்கு சம்பளம் தருவேன்.
அதை வச்சு வாழ்கிற தன்மானம் மிக்க பெருமை மிக்க வாழ்வு தருவேன். வேற எதையும் நீங்க எதிர்பார்க்காது. ஓகே ஓகே ரைட் ஓகே ஓகே இப்படினாலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பிரஸ் மீட் நடக்குதுன்னு அர்த்தம். திமுக கூட்டணி கூட தொகுதி அடையாளம் காணும் குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எந்தெந்த தொகுதிகள் நாங்க கேட்டிருக்கோம், எந்தெந்த தொகுதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படியும் பல்வேறு டிஸ்கஷன் இதெல்லாமே போயிருக்கு. இதை பத்தி சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஓகே ஓகே இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் அமைக்கப்பட்ட தொகுதி அடையாளம் காணும் குழுவோடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் கேட்ட தொகுதிகளை சிலதை அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கும் தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவுக்கு வருவோம். இவர்கள் கொடுத்த தொகுதிகளெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICC தலைவரிடம் அனுப்பி ஒப்புதல் பெற்று மீண்டும் இங்கே கொடுப்போம். ஓகே. அதிமுக தேர்தல் அறிக்கையில இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்னு EPS சொல்லியிருந்தார். ஆனா வெறும் ஃப்ரிட்ஜை மட்டும் வச்சு என்ன பண்றது? கரண்ட் பில்ல நம்ம தான் கட்டணும். அதனால அதுல வைக்கிறதுக்கு பழங்கள், காய்கறிகள், தயிர், பால் இதெல்லாம் நாங்க கொடுப்போம். இதெல்லாம் எங்க தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன். என்ன மானியம், போனஸ், இலவசம், சலுகை, இதை தவிர ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க தேர்தல் அறிக்கையில. ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். யாரு? சித்தப்பு. ஃப்ரிட்ஜ போட்டு உட்கார்ந்துட்டு உள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறதா ஃப்ரிட்ஜுக்குள்ள. வெயில் காலத்துக்கு பங்குனி வெயில பனிஷ்மெண்ட் பாருங்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜுக்குள்ள எதை வைக்கிறது? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு காய்கறி வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு பழங்கள் வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு தயிர், மோர், வெண்ணெய், நெய் வேண்டாம். ஃப்ரிட்ஜ் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட காய்கறிகளை, உணவு தானியங்களை, நல்ல நாட்டு மாட்டு தயிரை, பாலை அரசே கொடுக்கும். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஃப்ரிட்ஜ் மட்டும் வச்சு நீ கரண்ட் பில் கட்ட போறியா, ஃப்ரிட்ஜுக்குள்ள பொருளை வைக்க போறியாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் அதிமுகவை வச்சு சமையல் பண்ணாரா? நெக்ஸ்ட் 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் TVK வெஸ் DMKன்னு சொன்னாலும் உண்மையிலேயே TVK வெஸ் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு தான் சொல்லணும் போல. அந்த அளவுக்கு வெடிச்சு சதறி இருக்காரு. ஒரு கட்சிங்க கொள்கை என்னன்னு கேட்டா திமுக பணம் வாங்கி பேசுறா. கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்கிறது இல்ல. சரி, கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறாரு. சரி, அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கும், வளகாப்புக்கு போக வேண்டியிருக்கும், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும், பல்வேறு விஷயங்களுக்கு அவருக்கு இருக்க ஒரு போக்குவரத்துமா இருக்கக்கூடிய ஆளு. அவருக்கு பல இடங்களை மெயின்டைன் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கும் அவருக்கு. சினிமாலே இருப்பாப்ல, அரசியலும் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி சொல்றேன், டபுள் இடம் மெயின்டைன் பண்ணணும். சோ அதனால அவர் கலைஞர் மாதிரி பிஸியா இருக்கக்கூடிய ஆளு அவர். ஆனா கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பயமா? நீங்க வரக்கூடாது அருண்ராஜ் சாட்டையில் என் கூட ஒரு டிபேட்டுக்கு. உங்களுக்கு உண்மையிலே கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு ஒன்று இருந்தால் நான் திருச்செங்கோட்டையே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் காத்திருக்கிறேன். ஒரே ஒரு டிபேட், இந்த அருண்ராஜ் என் கூட வர சொல்லு, நான் தாவைக்கு வந்து சேர்றேன். உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன, உன் லட்சியம் என்ன, உன் இலக்கு என்ன, உன் கட்சி எதுக்காக தேர்தலில் போட்டி கொடுத்து சொல்லு. எங்களுக்கு இலக்கு, ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இலக்கு? தளபதி, மாஸ், TVK இதை தவிர்த்துட்டு இப்ப நாம் தமிழ் கட்சி கூட்டத்துல நாம் தமிழர்னு கத்துவாங்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு கத்துவாங்க. திமுக கூட்டத்துல கூட கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க கூட்டத்துல கத்துவான். அதிமுக கூட்டத்துல எடப்பாடி வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க என்று கூட்டத்துல கத்துவான். பிஜேபி கூட்டத்துல பாரதி மாதா கி ஜெய் அப்படின்னு பிஜேபி கூட்டத்துல கத்துவான். காங்கிரஸ் கூட்டத்துல கூட நேரு வாழ்க, இந்திரா காந்தி வாழ்க அம்மா. ஆனா தியேட்டர்ல, கக்கூஸ்ல, கல்யாண மண்டபத்துல, காடையத்து மண்டபத்துல, IPL கிரிக்கெட் போட்டியில, காலேஜுக்குள்ள எங்க போனாலும் TVK தளபதி தளபதி. அவன் தளபதி இல்லடா, தமிழ்நாட்டுடைய தலைவலிடா, தலைவிதிடா. ADMK TVK மட்டும் விமர்சனம் பண்ணா நல்லா இருக்குமா? அடுத்ததா DMK பக்கம் திரும்பி மிமிக்ரி பண்ணியிருக்காரு சாட்டை துரைமுருகன். அப்பதானே நாம் தமிழர்களுடைய தம்பி ஆவாரு. 1972 தேர்தல் வாக்குறுதி ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1988 தேர்தல் வாக்குறுதி ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1996 தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் முழக்கம் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2006 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2016 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2020 ஆகத்த வகையில ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். அந்த குரல் போயிடுச்சு, இந்த குரல் வந்துருச்சு, அவ்வளவுதான். தாத்தா இல்லை, இப்ப அப்பா இருக்காரு. கலைஞர் தாத்தா இருந்தாங்க, தாத்தா
அந்த வகையில அப்படிம்பாரு இவர் அந்த வகையில. அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க தாத்தா எங்க அப்பா. இந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எங்க கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகின்ற விவரங்கள்: 1 பல்லாவரம், 2 குன்னம், 2 சட்டமன்ற தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 இடம் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதனுடைய விவரம்: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது, நிறைவு ஆகிவிட்டது. எஞ்சிய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். இது போக மீறி கழிச்சுக்கணும். நீ கணக்கு போட்டுக்க. நான் சொன்னேன்ல எத்தனை இடம் நீ கணக்கு போட்டு. நீதி எஞ்சிய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். விரைவில் எங்களுடைய போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்படும். இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க திமுக தலைமை. அதாவது இல்ல கரெக்ட் தேசப்பட்டியல்ல நாங்க கொடுத்ததுல சிலவற்றை அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு கட்சி மட்டும் இல்லையா? இல்ல எல்லா கட்சிகளும் இருக்காங்கல்ல. அதனால அவங்க 1-2 பேசிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் இல்ல இது அதான் சொல்றேன். ஒரு நெகோசியேஷனே இங்க நடத்த முடியாது. தொகுதி 70% சொல்றானே, அது எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க மீதி காலையில 10 மணிக்கு வரும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து ஒரு 11 மணிக்குள்ள எங்களுடைய அனைத்து தொகுதி லிஸ்ட் எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்படைப்போம். நாங்க சொல்றோம், அது காலை சொல்றோம். அது ஒரே சிங்கிள் சிட்டிங்லயே உங்களுடைய உடன்பாடு கையொப்பம் பண்ணீங்க. இன்னைக்கு முதல் சிட்டிங் இதுல நீங்க முடிஞ்சிருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால நாளைக்கு காலைல 10 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். எப்போ வேட்பாளர் சொல்லுவீங்க? நாளைக்கு ஃபைனலைஸ் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. எப்போ வேட்பாளர் எதிர்பார்க்கலாம்? நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதான் நேற்று எங்க பொதுச்செயலாளர் சொன்னாங்க இல்லையா, ஏப்ரல் 1ஆம் தேதி எங்களுடைய 10 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அது நாளைக்கு அப்படிதான். ஆமா, இடத்துல ஆமா தொகுதியோட நாளைக்கு தொகுதியை உறுதி செஞ்சிருக்காங்க. என்ன தொகுதிங்கிறத முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டு சொல்லுவாங்க. முதல்வர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்க முதல்வர், அன்புக்குரிய முதல்வர், எங்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு முதல்வர். அந்த முதல்வர் சொல்வதை நாங்கள் கண்டிப்பா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஆமா, ஏன் நான் தான் சொல்றேன், 230 நாள் எங்க தொகுதின்னு சொல்லிட்டோம். எந்த தொகுதி கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுவும் நாங்க எங்களுடைய விருப்ப பட்டியலாக நாங்க ஒரு 5 தொகுதியில தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.